பெரியார் சாதி இல்லைன்னு சொன்னாரு, மதம் இல்லைன்னு சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. இந்த மாதிரியான சூழல்களில் போய் சிக்கி கொண்டு மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வேண்டாம், பகை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இருக்கிற ஏதோ ஒரு அநியாயத்துக்கு எதிர்மறையா அவர் அதை சொன்னார். நான் எந்த ஒரு சூழ்நிலைக்கு எதிர்மறையா சொல்ல, என் உள்ளத்துல உணர்ந்த உண்மை மட்டும் தான் நான் சொல்றேன். சமூகத்து சூழ்நிலைக்கு எதிர்மறையா நான் பேசுறேன். இந்த பூத்தோட்டத்துல போனீங்க, இதுல ஒரு 4-5 முள்ளு செடி இருந்தது, நல்லா குத்திடுச்சு உங்களுக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து என்ன சொன்னீங்க, இந்த செடி எல்லாம் நம்ம குத்துது, ஒரு செடி இல்லாம பண்ணிடுங்க தோட்டத்துல, எல்லாம் போய் வெட்டி போட்டாங்க. பூச்செடி இருந்தது, மாமரம் இருந்தது, பல விதமான மரங்கள் எல்லாம் போச்சு. எதிர்மறையா செயல் செஞ்சா இப்படிதான் ஆகும். நாம் தேடி அந்த முள் செடி மட்டும் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கோவம் வந்தப்போ முள் செடி எது மாமரம் எதுன்னு பார்க்க முடியாது, எல்லாம் வெற்று மாதிரி ஆயிடும். நான் தலிக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், பிராமணனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஜாதி கத்தை வச்சு இவங்க உட்கார்ந்து வந்தா அவனுக்கு எது சொல்லிக் கொடுக்க மாட்டேன். மனிதனா ஒரு உயிரா உட்கார்ந்தா மட்டும்தான். யோகான்றது ஒரு உயிருக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும், இந்த அடையாளத்துக்கு அந்த அடையாளத்துக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த உயிரா நீங்க இங்க உட்கார்ந்தாலும் நான் உணர வைக்க முடியும். நீங்க இங்க தலித்தா உட்கார்ந்தா இது நடக்காது, நீங்க பிராமணனா உட்கார்ந்தாலும் கட்டாயமா நடக்காது.